பசி எப்பன்னா என் தம்பியாடா நீ. அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம 6 நாள் நான் பட்டினி கிடப்பேன்டா. 7வது நான் எப்படியும் சாப்பிட்டு தரே ஆகணும். அது போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்கண்ணா. தம்பி, உனக்காக என் கொள்கையை லூஸ் பண்ணிக்கிறேன். கிளம்புடா. வீட்டுக்குள்ள என்னென்னத்தை எங்கெங்க வச்சிருக்காளுகளோ தெரியலையேடா. அண்ணா, மீன் குழம்பு வாசனை சூப்பரா அடிக்குது. நம்மள கவுக்கணும்னு பிளான் பண்ணியே சமைச்சிருப்பாளுங்க. திறந்து பாரு. ஐயோ, பார்க்காத கண்ணு தெரியலையே. தெரிஞ்சா என்ன, பசி தாங்க முடியல. எடா ஒரு கட்டு கட்டலாம். தட்டு எடு. எங்க இருக்கு? எந்திரிக்க மாட்டாங்களா? வாடா போயிடலாம். என்ன மாமா இதெல்லாம்? ஒண்ணு இல்ல, சமயக்கட்டுல ஒரு வீணை பூந்து வாசிக்குது வாசிக்குது. வீணை இல்ல, பூனை. வர ஒரு நிமிஷம். சொந்த வீட்டுல திருடி சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம்னு தவிர அக்கா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம்னு பிடிவாதமா இருக்கீங்களே. சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டா நான் இங்க வந்து கூட பிறந்தவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நம்பி வந்து அம்மா உங்களை வயசுல சுமந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை தோலை போட்டு வளர்த்திருக்கேன். என்ன சுமையா நினைச்சு இறக்கி வைக்க நினைக்கிறீங்களே. பரவாயில்லப்பா, நாங்க போனதா நீங்க நிம்மதி அடிப்பீங்கன்னா நாங்க போயிடுறோம்.